மதுரை மாநகரில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய வலதுபுறத்தில் எங்கள் கட்சியுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் மன்னை செல்லச்சாமி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். எனது இடதுபுறத்திலே மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய வர்த்தக நல்விய மாநில செயலாளர் மதுரை கனி அவர்கள், மதுரை புறநகரத்துடைய மாவட்ட செயலாளர் தம்பி ஃபாரூக் அவர்கள், மதுரை மாநகரத்துடைய மாவட்ட செயலாளர் தம்பி இப்ராஹிம் அவர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தமிழ்நாடு திரும்பியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அமெரிக்காவிலே தங்கிய நாட்களிலே 18 நிறுவனங்களோடு 7,818 கோடி ரூபாய்க்கான தொழில் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அவர் ஒப்பந்தம் மூலமாக கொண்டு வரக்கூடிய முயற்சியில் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார். இதன் வழியாக 11,518 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நற்செய்தியையும் அவர் தந்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு மூடப்பட்ட ஃபோர்டு தொழிற்சாலையை மீண்டும் செயல்படுத்துவதற்கான முன்முயற்சியும் எடுத்து அதிலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கின்றார். இவற்றுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான வங்கக்கடல் பகுதியில் பாக் நீரிணைப்பு பகுதியில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கையுடைய கடற்படையும் தாக்குதல் நடத்துகிறது. இலங்கையுடைய கடல் கொள்ளையர்களும் தாக்குதலை நடத்துகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டுடைய மீனவர்கள், அவருடைய வாழ்வாதாரங்கள். தமிழ்நாட்டுடைய மீனவர்களும் அவருடைய வாழ்வாதாரங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. மீன்வளம், மீன்பிடித்தலில் பாதிப்பு ஏற்பட்டு அது இந்தியாவுடைய வருமானத்தையும் பாதிக்கிறது, இந்தியாவுடைய ஏற்றுமதியும் பாதிக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையாலும் கடல் கொள்ளையர்களாலும் தாக்கப்படுவது அவருடைய பிரச்சனைகளாக பார்க்கக்கூடாது. நம் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பாகவும் அச்சுறுத்தலாகவும் இதை பார்க்க வேண்டும். சமீபத்தில் வந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அங்குள்ள நீதிமன்றத்தின் மூலமாக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அந்த நாட்டுடைய நடவடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அவர்களை மொட்டையடித்து அவமானப்படுத்தியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டுமின்றி அங்கு மிக மோசமான வகையில் அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். கழிவுநீர் தொட்டிகளெல்லாம் அவர்கள் சுத்தம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதனை கண்டிக்கும் விதமாக டெல்லியில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரை அழைத்து நடுவண் அரசு, ஒன்றிய அரசு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஜிஎஸ்டி விவகாரம் நாடு தழுவிய அளவில் சாமானிய மக்களை மட்டுமல்ல வணிகர்களையும் பாதித்திருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அன்னபூர்ணா உணவகத்துடைய உரிமையாளர் அவர்கள் வெளிப்படுத்தினார். அது மக்களுடைய உணர்வு, சாமானியருடைய உணர்வு. ஏனென்று சொன்னால் ஆச்சரியமான ஒரு விஷயம், ஜிஎஸ்டியில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கு 28% ஜிஎஸ்டி வரியாம். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாகனமாக இருசக்கர வாகனம் மாறி இருக்கிறது. அந்த இருசக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி 28%. ஆனால் பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டருக்கு வெறுமனே 5% தான் ஜிஎஸ்டியா. இப்படிப்பட்ட கேலிக்கூத்தான ஜிஎஸ்டி வரியை உலகில் எந்த நாடுகளும் போடவில்லை. கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரி அதிகம், ஆனால் வெளிநாட்டுடைய பர்கருக்கு ஜிஎஸ்டி வரி குறைவு. மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அன்னபூர்ணா உரிமையாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த தொழிலதிபரை வரவழைத்து ஏறத்தால் அச்சுறுத்தல் செய்யக்கூடிய வகையில், அவமானப்படுத்தும் வகையில் ஒரு மத்திய நிதியமைச்சரும் அவர்களை சார்ந்த கட்சியினர் செயல்பட்டிருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அப்படி என்று சொன்னால் சாதாரண சிறு வணிகர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் நினைத்து வேதனைப்பட வேண்டியிருக்கிறது. எனவே ஜிஎஸ்டியுடைய வரி விவகாரத்தில் அனைத்து கட்சியினருடைய ஆலோசனை கூட்டத்தை போட்டு அனைத்து ஜிஎஸ்டி வரிகளிலும்
மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதான் சார் என்னுடைய செய்தி. நீங்கள் கேள்விகளாக தான் கேட்கலாம். நீங்கள் என்னதான் தொடர்ந்து இப்போ போராட்டங்கள் பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாலும் மத்தியில் வந்து பிஜேபி தானே வந்து உட்காருவாங்க. அதை அசைக்கவே முடியல. 10 வருடங்கள் முடிஞ்சு அடுத்த வருடத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வட இந்தியா, அதாவது தமிழ்நாட்டோட மற்ற வடநாடுகளுக்குலாம் அதாவது மக்கள் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னோம்னா, அந்த தேர்தலிலேயே சில இடங்களில் குறிப்பாக வட மாநிலங்களில் தில்லுமுழுகு நடத்தப்பட்டிருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன. அதை கூட விட்டுடுறோம். நம்ம என்ன சொன்னோம்னா, வட இந்தியா அப்படி செய்யக்கூடிய அரசியல் தவறினால் மொத்த இந்தியாவும் பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களும் கேரளா போன்ற இதர மாநில மக்களிடமும் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது. இந்தி பேசக்கூடிய மாநில மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வு இல்லை. இதுதான் காரணம். அந்த ஒன்றை மட்டுமே வந்து பார்த்து கொண்டு நல்லாட்சி நடக்கிறது, நாடு முழுக்க இவருக்கு ஆதரவு இருக்கிறது சொல்ல முடியாது. மோடி அவர்கள் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலேயே 4 சுற்றிலே அவர் பின்தங்கி இருந்தார் என்பதை பார்த்தோம். 1 மணி நேரம் நாடே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, மோடிக்கு இந்த நிலையா அப்படின்னு சொல்லிட்டு. யதார்த்தம் அதுதான். அதே மாதிரியாக ராகுல் காந்தியை வந்து அவருடைய கேரக்டர் அசசினேஷன் என்று சொல்வார்கள். அவரை இன்சல்ட் பண்ணியே அவரை வந்து டேமேஜ் பண்ணிக்கிருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அவருடைய இமேஜ் உயர்ந்திருக்கு. அடுத்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்கள் பெறுவார்கள். சில நேரத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகளை பொறுமையாகத்தான் பார்க்கணும். அந்த நெருக்கடியான ஒரு சூழலை மட்டுமே மதிப்பீடு செய்து ஒரு வலிமை மிக்க தலைவராக, ஒரு சிறந்த தலைவராக மோடியை சித்தரிக்க முடியாது. ஏன்னா மோடி ஒரு சிறந்த தலைவராக இல்லை என்பதை ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து, அவருடைய தாயமைப்பிலிருந்து விமர்சனம் வந்திருக்கா இல்லையா? எனவே இந்த விஷயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றங்கள் மெதுவாக தான் நடக்கும். முதலமைச்சர் வாழ்த்து அதிமுக வந்து முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் வந்து தோல்வி, வெள்ளையறிக்கை உடனே கேட்குறாங்க. அவங்களாம் சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க, வெள்ளையறிக்கை விட்டுருந்தாங்களா? அது நிலையம். அதாவது ஒரு பிரதமர், நாம் அவருடைய அரசியலை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பது வேறு விஷயம். நம்முடைய நாட்டுக்கு அவர் பிரதமர். வெளிநாடுகளுக்கு அவர் செல்வதனுடைய நோக்கம் அரசியல் ரீதியான மட்டுமல்ல, நம்ம நாட்டுடைய நலன்கள் தொடர்பானதும் கூட. அதே போன்று தான் ஒரு மாநிலத்துக்குரிய ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய வர்த்தக வாய்ப்பு பெறுகிறது, வேலை வாய்ப்பு பெறுகிறது என்று சொன்னால் அதை யார் செய்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும். அவர் திரு எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டாங்க. சில நடந்திருக்கலாம், சில நடக்காமல் போயிருந்திருக்கலாம். திமுகவுடைய இந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று ஏற்கனவே ஜப்பானுக்கு போனார், துபாய்க்கு போனார், சிங்கப்பூருக்கு போனார், இப்போ அமெரிக்காவுக்கு போகிறார். அவரே இன்ப சுற்றுலாவாக போகிறாரு. தமிழ்நாட்டுடைய நலன்கள் வளன்களுக்காக மேம்பாட்டுக்காக போயிருக்கிறாரு. அவர் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஏதோ எல்லா ஒப்பந்தங்களையும் வந்தவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி நாங்கள் கணக்கு காமிக்கலை, உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களுடைய செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டு வந்த உடனேயே நீங்கள் வந்து அது வந்து ஏமாற்றம் அளிக்கிறது, ஏற்க முடியாதது, வெள்ளையறிக்கை வெளியிடணும்னு கேட்காதீங்க. 1 வருஷம் பாருங்கள், உங்கள் போட்ட ஒப்பந்தம் செயல்படுத்தலையா, அப்போது ஒரு பத்திரிகை சந்திப்பு வச்சு நீங்கள் கேள்வி கேளுங்க, அது நியாயம் இருக்கும். அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கி 24 மணி நேரம் கூட ஆகலை, உடனடியாக அந்த சுற்றுப்பயணமே தோல்வி என்பது போல் சித்தரிப்பது வந்து நல்ல அரசியல் அல்ல. எதிர்கட்சிகளாக இருக்கணும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது. திருமாவளவனுடைய ஸ்டாண்டை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது ஆட்சியில் பங்கு என்று கேட்பது அவர்கள் கட்சியுடைய உரிமை. அதை நாங்கள் எதுவும் விமர்சிக்க விரும்பலை. இந்த மது ஒழிப்பு மாநாடு அவங்க கட்சி சம்மந்தமாக கேட்குறீங்க, அதான் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு. ஆனால் எங்கள் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கோம். என்னென்னா, நாம் ஒரு கருத்தை சொல்கின்ற போது அந்த கருத்தில் ஒரு பெரும்பகுதி தொண்டர்களுடைய அபிமானத்தையும் பெற்று அவர்களே அந்த நிலையில் மாற்றி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த பூரண மதுவிலக்கை வலியுறுத்துகிறோம். இது அரசியலாக நாங்கள் வலியுறுத்தலாம், நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சமூகவியலாக இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கொஞ்சம் அமைதியாக இருக்குங்களா? சமூகவியலாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம், அரசியலாக நாங்கள் பார்க்கலை. ஏற்கனவே நாங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம்னா, கடந்த காலத்தில் சில கசப்பான நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. பல பேர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது அங்கே மேடையில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். அதனால் நாங்கள் ஏற்கனவே என்ன நிலைப்பாடு எடுத்துகிறோம்னு சொன்னோம்னா, பூரண மதுவிலக்கை தனித்து நின்று தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். இது போன்ற எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி நிகழ்ச்சிகளில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதத்துடைய ஆன்மீக தலைவர்களை அழைப்பது, மது ஒழிப்புக்காக சமரசப்பட்டு செயல்படக்கூடிய தன்னார்வ தொண்டு அமைப்புகளை அழைப்பது, அவருடைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொள்வது என்ற அடிப்படையில் எங்களுடைய பயணம் இருக்கிறது. எங்களுடைய எதிர்கால நடவடிக்கையும் அவ்வாறு தான் இருக்கும். ஏன்னா பூரண மதுவிலக்கு என்பது எங்களுக்கு அரசியல் அல்ல, சமூகவியல் கோட்பாடு. மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளுக்கு, இது போன்ற பரப்புரைகளுக்கு ஆன்மீக தலைவர்களையும், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ உள்ளிட்ட மதங்களை சேர்ந்த ஆன்மீக தலைவர்களையும்
அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களையும் மட்டுமே அடைப்பது என்றும் அதே போன்றவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே செல்வது என்றும் ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய கோட்பாடு. அதே நேரத்தில் பூரண மதுவிலக்கை யாரெல்லாம் வலியுறுத்தினார்களோ அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் நேரடியாக முதல்வரையே நீங்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வர சொல்லி வலியுறுத்தலாமே. மாநாடு நடத்தியோ அல்லது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு நீங்கள் நேராக அவங்கள்ட்டே பேசி மதுவிலக்கு வலியுறுத்தலாமே. இது விடுதலை சிறுத்தைகளை கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்து எங்களுடைய கேள்வி, நாங்கள் முதலமைச்சரை சந்தித்த போது நானும் எங்களோட துணைத்தலைவர் அண்ணன் மன்னை செல்லச்சாமி போன்றவர்கள் இருக்கின்றோம். எடுத்து வடிவத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை கொடுத்தோம். அதில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று முதல்வருடன் நேரடியாக நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். அடுத்தடுத்த சந்திப்புகளில் நாங்கள் வலியுறுத்துவோம். அதில் நீங்கள் கேட்குற கேள்வி தவறு, சரியான கேள்வி தான். நேரடியாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் முதல்வரை, அடுத்த முறை சந்திக்கும் போது நாங்கள் வலியுறுத்துவோம். எந்த அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கு சம்பந்தம் நடத்தக்கூடிய எந்த மாநாடு நாங்கள் பங்கெடுப்பதில்லை. நாங்கள் தனித்து தான் நடத்துவோம். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மதத்துடைய ஆன்மீக தலைவர்களை அழைப்போம். ஆன்மீக தலைவர்களையும் அரசு சாரா தொண்டு அமைப்புகளை மட்டும்தான் அழைப்போம். அதே போன்றவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் இந்த பூரண மதுவிலக்கு தொடர்பாக நாங்கள் பங்கேற்போம். இது எங்களுடைய ஏற்கனவே நாங்கள் எடுத்த நிலைப்பாடு. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு இன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. பண்டிட் பெரியாரில் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? முல்லை பெரியார் என்பது தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரம். அவருடைய நாடி நரம்புகளில் முல்லை பெரியாறு தண்ணீர் கலந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் கேரள அரசு நீதமாக நடக்க வேண்டும். குறிப்பாக கேரளத்தை ஆளக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்துடைய நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். நாங்கள் அதை தவறு சொல்லவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்த 7 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்து, விளைநிலங்களை வறட்சியடைய செய்து, ஒரு அநீதமான முறையில் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று தான் நம்ம அந்த கேரள மாநில அரசுகளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். இதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் ஏற்கனவே நின்றாடியது போல் ஒன்றாக இருந்து நாம் குரல் கொடுக்க வேண்டும். நாம் குரல் கொடுப்போம். நன்றி.